சரி, பேஷண்ட்ஸ்லாம் வெயிட் பண்றாங்க, நான் போறேன். ஏதோ என்கிட்ட மறைக்கிறேன். அவ கண்டிப்பா போய் சொல்றான். இருக்கட்டும் அத்தை, நானே மடிச்சு வைக்கிறேன். டாக்டர் ஒன்னு ரொம்ப நேரம் நிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீ உட்காரு, நான் மடிச்சு வைக்கிறேன். இப்போ வலி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்லம்மா? அத்தை குறைஞ்சிருக்கு. மாத்திரை எல்லாம் நேரத்துக்கு போடு, அப்பதான் உள்காயெல்லாம் சீக்கிரம் ஆறும். சரிங்க அத்தை. சிந்து, அந்த மலை உச்சியில இருந்து உன்னை யாரோ தள்ளி விட்டதா சொன்னல, அது யாரா இருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? யோசிச்சேன் அத்தை, ஆனா யாரா இருக்கும்னு எனக்கு தெரியல. நீயும் சிவாவும் அங்க நின்னு பேசிட்டு இருக்கும் போது பக்கத்துல யாராவது இருந்தாங்களா? அப்படி யாரையும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல அத்தை. பக்கத்துலயும் யாரும் இல்லைன்னு சொல்ற, அப்புறம் எப்படிமா உன்னை தள்ளி விட்டுருக்க முடியும்? அதே எனக்கும் புரியல அத்தை. நானும் டாக்டரும் பேசிட்டு இருக்கும் போது அங்க யாருமே இல்ல. திடீர்னு ஒருத்தவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல. அண்ணன் மேய்க்கிற நேரத்துல என் முதுகுல கைய வச்சு வேகமா தள்ளிட்டாக. நான் கால் தடுமாறி மலையில இருந்து விழுந்துட்டேன். விழுந்தப்ப கூட அவங்க முகத்தை என்னால பார்க்க முடியல.